போகிறேன். என் பெயர் சஷ்மிதா சார். நான் தாய் பசுவாக நடிக்கப் போகிறேன். என் பெயர் லட்சுமிதா. நான் காவலாளியாகவும் தேவதையாகவும் நடிக்கப் போகிறேன். என் பெயர் சிவானி. நான் பசுவாக நடிக்கப் போகிறேன். கன்றாக நடிக்கப் போகிறேன். என் பெயர் அஸ்விஸ்ரீ. நான் காவலியாக நடிக்கப் போகிறேன். மனுநீதி சோழன் பற்றிய கதைகள் பழமையான தமிழன் மரபில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. மனுநீதி சோழன் மிக நேர்மையான அரசராகும். மகன் தேரில் விருந்து சென்றபோது காட்சி ஒன்று. மன்னனின் மகன் கண்ணை தேர்காலில் இட்டு கொன்றனர். காட்சி 2. தாய் பசு நீதி கேட்க மன்னனை பார்க்க செல்கிறது. உங்கள் மகன் என் கன்றை தேர்காலியை கொன்றுவிட்டார். இப்பொழுது நான் என்ன செய்வது? என் சொந்தமான கன்றை உங்கள் மகன் கொன்றுவிட்டார். எனக்கு கன்று ஒன்றுதான் உள்ளது, அதுவும் இப்பொழுது இல்லை. அப்படியா? அம்மையார், என் மகனை இங்கே அழைத்து வாருங்கள். நீங்கள் ஒரு கன்றை தேரில் இட்டு கொன்றீர்கள் என்று நான் கேட்டேன். அது உண்மையா? காவலாளர்களே, நீங்கள் என் மகனை தேரில் இட்டு கொல்லுங்கள். காட்சி 3. மன்னன் இட்ட கட்டளையை காவலாளிகள் மறுத்தனர். நான் ஒரு நேர்மையான மன்னன். இந்த தாய் பசுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நானே என் மகனை தேரில் ஏற்றிக் கொள்கிறேன். மன்னன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொண்டார். உன் நேர்மையை நான் பாராட்டுகிறேன். நீ நீதி உள்ள மன்னன். நான் உன் மகனையும் கன்றையும் உயிர் பிழைக்க செய்கிறேன். கதையின் நேர்மையுடையும் நீதியுடையும் நடந்து கொள்ளுதல். அனைவருக்கும் நன்றி.